வெல்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிவிஏ செரிப்ரோ வாஸ்குலர் ஆக்சிடென்ட் அல்லது ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். இதை பிரெயின் அட்டாக் அப்படி கூட சொல்லலாம். இந்த செரிப்ரோ வாஸ்குலர் ஆக்சிடென்ட் பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இதுக்கு மேக்ஸிமம் என்ன காசாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் சப்ளையில் ஏதாவது ஒரு ரெடக்ஷன், லேக் ஆஃப் பிளட் சப்ளை டு தி பிரெயின், அதுதான் மேக்ஸிமம் ரீசனாக இருக்கும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சர்க்குலர் ஃபில்டர்ஸ் இருக்குல்ல, அது ஒன் சைடு நமக்கு பிளாக் ஆனால் கூட இன்னொரு சைடு சப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லுவீங்க. சப்ளை பண்ணும், ஆனால் அதே அளவு சப்ளை பண்ணாது. லேக் ஆஃப் பிளட் சப்ளை கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி தான் சப்ளை பண்ணும். அதனால தான் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 2-3 கிளாட் இருக்கும்போது நமக்கு சர்க்குலர் ஃபில்டர்ஸ்லாம் ஒர்க் ஆகாது. இது கிளாட்னால் மட்டும் வராது. இதோடைய காசஸை வச்சு இதை 3ஆக பிரிக்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கிளாட்னால் வரக்கூடிய இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்கு, அடுத்ததாக ஹெமோராஜிக் அப்படின்னா பிளட் லீக் ஆகும். அடுத்ததாக டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது மினி ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லலாம். மினி ஸ்ட்ரோக் ஓகே. 80% ஆஃப் ஸ்ட்ரோக் பார்த்தோம்னா இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் தான் வருது இப்போ. ஸோ இஸ்கீமிக்லேயே 2 டைப் இருக்குது. இஸ்கீமிக் அப்படின்னா பிளட் கிளாட் வந்து எங்கேயாவது பிளட் சப்ளை ஆகிற இடத்துல தங்கிடும். ஸோ அது 2 வகையில் இருக்கலாம். ஒன்று த்ரோம்பஸாக இருக்கலாம், இன்னொன்று எம்போலஸாக இருக்கலாம். த்ரோம்பஸாக இருந்துச்சு அப்படின்னா த்ரோம்பிக் ஸ்ட்ரோக், த்ரோம்போட்டிக் ஸ்ட்ரோக் அப்படிம்போம். அதுவே எம்போலஸாக இருந்துச்சு அப்படின்னா எம்போலிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த்ரோம்பஸ்க்கும் எம்போலஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? த்ரோம்பஸ் அப்படின்னா நமக்கு அதாவது பிளட் கிளாட் ஒரே இடத்துல தான் ஸ்டாட்டிக்காக இருக்கும். பிளட் கிளாட் மூவே ஆகாது. அப்போ பிரெயின்லேயே போய் பிளட் கிளாட் ஸ்டார்ட் ஆகிட்டு அங்கேயே தங்கியிருக்கு. அதுவே எம்போலஸ் அப்படின்னா இது எங்கே இருந்தாலும் ஃப்ளோ ஆகும், ஸ்டாட்டிக்காக இருக்காது, டைனமிக்காக இருக்கும். ஸோ டைனமிக்காக சுற்றிட்டே இருந்துட்டு டக்குன்னு பிரெயினில் போய் அடைச்சிரும். இப்படி அடைச்சிருச்சு அப்படின்னா அது எம்போலிக் ஸ்ட்ரோக். அந்த இஸ்கீமிக்கில் இந்த 2 டைப் இருக்குது. அதுவே ஹெமராஜிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெமராஜிக்லேயும் 2 டைப் இருக்குது. ஒன்று இன்ட்ரா செரிப்ரல் ஹெமரேஜ், இன்னொன்று சப் அரக்னாய்ட் ஹெமரேஜ். இன்ட்ரா செரிப்ரல் ஹெமரேஜ் அப்படிங்கிறது நமக்கு பிரெயின்லேயே பிளட் லீக் ஆகுறது அப்படின்னு சொல்லலாம், அல்லது ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பிரெயினில் ப்ளீடிங் நடக்குது. அதுவே சப் அரக்னாய்ட் ஹெமரேஜ் அப்படின்னா நமக்கு சப் அரக்னாய்ட் ஸ்பேஸில் தானே சிஎஸ்எஃப் எல்லாம் இருக்குது. ஸோ அங்கே ஆர்ட்ரிஸ்லாம் போய் ட்ரெயின் பண்ணுவாங்க, ஆர்ட்ரிஸ்லாம் பிளட்டை கொடுப்பாங்க சிஎஸ்எஃப்ட்ட. அங்கே வந்து ப்ளீடிங் ஆச்சு அப்படின்னா அது சப் அரக்னாய்ட் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். அது இப்படி போகணும், சப் அரக்னாய்ட் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். ஸோ ஹெமரேஜ் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ரப்ச்சர் ஆஃப் பிளட் வெசல் ரப்ச்சர் ஆகும். ஸோ ப்ளீடிங் நடக்கும். அந்த ரப்ச்சருக்கு என்னென்ன காரணமாக இருக்கலாம்? இன்ஜூரியாக இருக்கலாம், அல்லது பிளட் வெசல் வந்து வீக்காக இருந்திருக்கலாம். இந்த மாதிரி காரணங்களாக இருக்கும். அடுத்ததாக மினி ஸ்ட்ரோக்கு, டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக். இதில் நமக்கு டெம்பரரியாக பிளட் சப்ளை பிளாக் ஆகும். அது காரணமும் ஃபேட் டெபாசிட்டாக இருக்கலாம். மேக்ஸிமம் ஃபேட் டெபாசிட் தான் இருக்கும். சம்டைம்ஸ் கிளாட் வந்து கொஞ்ச நேரம் தங்கிட்டு மினி ஸ்ட்ரோக் வர வச்சுட்டு கிளாட் மேபி மறுபடியும் எம்போலஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளோ ஆகி போயிடும். இவங்களை பார்த்தோம்னா 2 to 3 மினிட்ஸ் தான் பிரெயினுக்கு பிளட் சப்ளை ஸ்டாப் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் பிரெயின் நார்மல் ஆகிரும். மறுபடியும் அவங்களுக்கு ஹேண்டு எல்லாமே, அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரிமிட்டி, லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டி எல்லாமே மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ மினி ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப மைனர் அப்படின்னு சொல்லலாம். இது 80% சொல்லலாமா? இது வந்து ஒன்லி 5%க்கும் கம்மியாக தான் வரும். 5% கம்மி தான். அப்போ மீதி 50% ஹெமரேஜிக் தான். ஸோ இது மேக்ஸிமம் வராது, வந்தாலும் ரொம்ப ரேர் கேஸ். ஓகே, இது இதோடைய காசஸை வச்சு ஸ்ட்ரோக் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நமக்கு எந்த இடத்த ஸ்ட்ரோக் அட்டாக் பண்ணுதோ அதை பொறுத்து அதை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று கார்டிக்கல் ஸ்ட்ரோக், இன்னொன்று சப்கார்டிக்கல் ஸ்ட்ரோக். கார்டிக்கல் அப்படின்னாலே நமக்கு செரிப்ரல் கார்டெக்ஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? செரிப்ரல் கார்டெக்ஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு எந்த லோபு இருக்கும், ஃப்ரண்டல் லோபு, ரைட்டல், டெம்போரல், எல்லா லோப்லேயுமே கார்டெக்ஸ் இருக்கு இல்லையா, செரிப்ரல் கார்டெக்ஸ். அந்த இடத்துல நமக்கு பிளட் சப்ளை கம்மியாகுது. அதே போல் ஹெமரேஜும் நடக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அது கார்டிக்கல் ஸ்ட்ரோக். சப்கார்டிக்கல் அப்படின்னாலே சப்கார்டிக்கல் ஏரியாஸ் லைக் இன்டர்னல் கேப்சூல் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரெயின் ஸ்டெம்மையும் பிரெயினையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த கேப்சூல். அதே போல் பேசல் கேங்லியா, பிரெயினோட பேஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் தான் பேசல் கேங்லியா அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒரு 3 நியூக்ளியஸ் மேஜராக இருக்கும். அடுத்ததாக பிரெயினுடைய சப்கார்டிக்கல் ரீஜன் இருக்க பிரெயின் ஸ்டெம், இதுதான் பேக் சைடு இருக்க செரிபெல்லம். இவங்க எல்லாமே சப்கார்டிக்கல் ஏரியாஸ். இங்கே எல்லாம் நமக்கு பிளட் சப்ளை லேக் ஆகுது, அல்லது இங்கே ஏதாவது ப்ளீடிங் நடக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரோக்கை சப்கார்டிக்கல் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே செரிப்ரல் கார்டெக்ஸில் நடக்குது, அதாவது அவுட்டர் லேயர் மட்டும்தான் கார்டெக்ஸ், உள்ளே போயிட்டோம்னா பேசல் கேங்லியா இவங்களாம் வந்துடுவாங்க. ஸோ அங்கே நடக்கிறது கார்டிக்கல் ஸ்ட்ரோக்கு. உள்ள சப்கார்டிக்கலில் பார்த்தோம்னா இவங்கெல்லாம். ஸோ கார்டெக்ஸ்னால் என்னன்னு தெரியல. கார்டெக்ஸ்னால் அவுட்டர் லேயர்,
மெடுலா அப்படின்னா உள்ள, அதாவது உரிக்க நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கார்டெக்ஸ் இருக்கும், அடுத்து உள்ளே இருக்கிறதெல்லாம் மெடுலா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் செரிபெல்லரில் அப்படி சொல்ல மாட்டோம், மெடுலா அப்படி சொல்ல மாட்டோம், சப்கார்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது இதோடைய காசஸ் பார்ப்போம். நமக்கு எதனால் ஸ்ட்ரோக் வருது? ஹை பிபினால் வரலாம், பிளட் கிளாட்டாக தானே போகுது. ஸோ ஹை பிபி இருக்கவங்களுக்கு பிளட் கிளாட் ஆகுது, அது எப்படியான பாசிபிலிட்டி இருக்குது. அதே போல் ஹார்ட்டில் டிசீஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் பிளட் கிளாட் போய் பிரெயினில் கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு டெஃபெக்டிவ் ஹார்ட் வால் இருந்துச்சு அப்படின்னா, ஹார்ட் வால் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளட் கிளாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதனால் அந்த கிளாட் போயிட்டு எம்போலஸாக ஃபார்ம் ஆகி பிரெயினில் போய் தங்குச்சு அப்படின்னா அது ஸ்ட்ரோக், எம்போலிக் ஸ்ட்ரோக். அதே போல் எக்ஸ்டர்னலாக பார்த்தோம்னா நம்ம ஸ்மோக்கிங் அதிகமாக பண்ணுறது, ஆல்கஹால் அதிகமாக குடிக்கிறது, நம்ம டயபெட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அன்கண்ட்ரோலில் அன்ட்ரீட்டடாக விட்டோம் அப்படின்னா அதனால் கூட நமக்கு ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் எப்போவுமே கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். ஆக்டிவாக இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு மேக்ஸிமம் கிளாட் ஏற்படாது. ஃபிசிக்கல் இன்ஆக்டிவாக இருந்தோம், ரொம்ப ஒபேசிட்டியாக இருக்கும் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரோக் வரும். இதெல்லாம் மாடிஃபைபிள் காசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நம்ம நினச்சா இதை சேஞ்ச் பண்ணலாம். அதுவே நமக்கு ஜெனட்டிக்காக வர்றதை போய் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நான் மாடிஃபைபிள் பார்த்தோம்னா ஜெனட்டிக் காசு, அதே போல் ஏஜ், நம்மளோட ஏஜ் குரூப்பு, செக்ஸ், ரேஸ், இதெல்லாம் நான் மாடிஃபைபிள் காசஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, இதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்லாம் என்ன, இதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.